பத்மாவதி மேடம் படிங்க. கருணாம்புத சுந்தரஸ்ததாத்வாம் அனுதன்வந்திரிருந்திதோ புராசே அமிர்தம் கலசே வகம் கராபியாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயே சஹ நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. நித்யா மேடம் ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. गरलं तरलानलं पुरस्तात् ज्वलदे उद्विजगालकालकूटम् अमरस्तुतिवादमोदनिघ्नो गिरिशस्त्वन्विपपौ भवत्प्रियार्तम्. போனா மேடம் நெக்ஸ்ட் படிங்க. विमतत्सु सुरासुरेषु जाता சுரபி என்னாச்சுமா? ஹலோ. प्रपीतां ऋषिषु यथा स्त्रितामन् हयरत्नमपूतते परन्तं च्युतरुस्ताप्सरस्सुरेषु दानी. பாகி மேடம் படிங்க தோடு. பாகி மேடம். जगदीश भवत्पगा तदानीं कमनीया कमला बभूव देवी अमलाम् अवलोक्य यां विलोकः सकलोऽपि स्पृहयां बभूव लोकः. Okay. So we have finished the 28th தசகம். ஸோ நம்ம பார்த்தோம் பகவான் வந்து தன்வந்திரி ரூபம் எடுத்துண்டு he is coming. பகவான் வந்து he's taken the form of தன்வந்திரி. அமிர்த கலசத்தோட நம்ம என்னெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். நிறைய கிரீச்சர்ஸ் எல்லாம் வந்தா அப்புறம் அம்பாள் வந்தா, அப்புறம் கடவுளை வந்து கல்யாணம் பண்ணிட்டா, அப்புறம் நான் இன்னைக்கு தப்பா கூட சொல்லிட்டேன், அவர் வந்து நெஞ்சில வச்சுட்டு இருக்கார், அவ எல்லாரையும் பாக்கறா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில தன்வந்திரியும் வந்தாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது 29th தசகம் தேவானாம் அமிர்தோபலப்தி பிரகார வர்ணனம். ஓகே. ஸோ இதுல வந்து மோகினி அவதாரம் இருக்கு. தேவாசும் அசுராசும் எப்படி சண்டை போட்டா அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் த 29th தசகம். உத்கச்சதஸ்தவ கராதமிருதம் ஹரத்சு दैत्येषु तान् शरणाननुनीय देवान् सद्यस्तिरोददित देव भवत्प्रभावात् उद्यत्स्वयूत्य कलह दितिजा बभूवुः. ஸோ இப்ப பகவான் வந்து மேல வந்துட்டார், அமிர்த கலசத்தை கொண்டு வந்துட்டார். இப்ப இவ்வளவு நேரம் இவாள்லாம் அந்த வாசுகிய கயராவும் மேரு மலைய மத்தாவும் வச்சு கடைஞ்சது எதுக்கு? ஏன்னா இந்த அசுரர்கள் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கணும். அந்த அமிர்தத்தை குடிச்சா they will again become they will live always and they will have the strength to fight the asuras. எல்லாமே அவள்லாம் கடவுள்கிட்ட போய் முறையிட்டு தான் கடவுள் வந்து இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கார். இப்போ இந்த அமிர்தத்தை யாரு கொண்டு வரா? பகவானே தன்வந்திரி ரூபம் எடுத்துண்டு அமிர்தம் நாமிருத்தம் தான் அமிர்தம். ஓகே. ஸோ அவளுக்கு தட் இஸ் இன் இங்கிலீஷ்ல வந்து அதை சொல்லும் போது இட்ஸ் நெக்டார் அப்படின்னு சொல்றோம். அமிர்தம் அப்படின்னுட்டு இந்த அமிர்தம்ங்கிறோம். இது வந்து நெக்டார் நெக்டார் ஆஃப் லைஃப். இன்னொரு இதுல வந்து எலிக்சிர் ஆஃப் லைஃப் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. பட் ஜென்ரலா நம்ம சம்ஸ்கிருதமா படிக்கும் பொழுது அமிர்தம் அப்படின்னா நாமிருத்தம். ஸோ இவாளுக்கெல்லாம் தே ஆர் ஆல்வேஸ் சிரஞ்சீவியா இருப்பா. அவளுக்கெல்லாம் நோ டெத் வில் கம் டு தெம். அது மாதிரி தான் அது ஓகே. ஸோ உத்கச்சத தவ கராத் அமிர்தம் கராத் அமிர்தம்
ஹரத்சு தைத்யேஷு தான் அசரணான் அனுநீய தேவான். இப்ப என்ன எழுதுது? உத்கச்சதக தவ. ஓகே, நீ எப்படி வர? வந்து கொண்டு இருக்கும் உன்னை, உத்கச்சதக சத்ரு, தவ உன்னுடைய, நீ வந்து கொண்டு இருக்க எங்க? கராத் அமிர்தம், கராத் கையில இருக்கிற அமிர்தத்தை, தைத்யேஷு ஹரத்சு, ஹரத்சு சப்தமி பகுவச்சனம், எல்லா தைத்தியர்களும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து புடுங்கின போது, while they all snatched it from your hand. தன்வந்திரி வரார் அந்த அமிர்த கலசத்தோட. உடனே இவாள்லாம் என்ன பண்ணிடுறா? எல்லாரும் அவரோட கையில இருந்து புடுங்கிடுறாத. தான் இங்க பாருங்க, தான் அசரணான் அனுநீய தான் தேவான். அதாவது இந்த இடத்துல தேவான் தான் தேவான், அந்த தேவர்கள் என்ன இருக்கலாம், எப்படி இருக்கலாம்? அசரணான், அவளுக்கு சரணமே இல்லையாம். என்ன பண்ணுறது? அவள்லாம் வந்து ஹெல்ப்லெஸ் ஆயிட்டாலாம். they didn't know what to do. கடவுளே, நாங்க உங்களை நம்பிட்டு தானே வந்து நாங்க அமிர்தம் நீங்க தரேன்னு சொன்னேன். இப்ப அமிர்தத்தை நீங்க கொண்டு வரும்பொழுது இவா பிடிங்கிட்டாலே, நாங்க இப்ப ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோமே, இப்படி ஹெல்ப்லெஸ் ஆயிட்டோமே அப்படின்னு அவ நினைக்கிறாளாம். அந்த தேவாச அனுநீய கடவுள் என்ன பண்ணாரா? அவளை சமாதானப்படுத்தினாராம். சமாதானப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணினாராம் பாருங்க. உடனே அவரோட லீலை, உடனே பட்டத்திரி என்ன சொல்றாரு? தேவன்னு யூஸ் பண்றாரு இந்த இடத்துல ஒரு சம்போதனம், தேவ அப்படின்னு. இந்த தேவாக்கு இந்த கான்டெக்ஸ்டுவல் அர்த்தம் என்னன்னா, நீ கடவுளா இருந்தாலும் நீ பல லீலைகளை புரிபவன். நீ எவ்வளவு லீலை செய்யறாய் அந்த கடவுளே. நீ வந்து என்ன பாரு, இங்கேயும் வந்து நீ இப்ப பாரு, ஒரு தன்வந்திரியா வந்து ஒரு அமிர்த கலசத்தை கொண்டு வந்து இந்த தேவர்கள்டேந்து இந்த அசுரால் வந்து அதை புடுங்கிட்டு போன உடனே நீ உடனே உன்னுடைய லீலையா நீ என்ன பண்ணுற? பவத் பிரபாவாத், ஓகே, பவத் பிரபாவாத் உத்யுத் ஸ்வயூத்ய கலஹாஹா திதிஜாஹா பபூவுஹு. நீ என்ன பண்ணிட்ட? உடனே அவளுக்குள்ள நீ கலகத்தை உண்டு பண்ணிட்ட. ஆமா, அவ கிட்ட போயிடுத்து. இப்ப என்ன பண்ணுவா? அவ வந்து தே ஆர் நாட், அவள்கிட்ட வந்து ரஜோகுணம் சத்வகுணம் எல்லாமே இல்லை, தமோ குணம் தான் ஜாஸ்தி. தே ஆர் ஃபில்டு வித் தமோ குணம். ஸோ தே வாண்ட் டு குவாரல். இப்ப எல்லாரும் சேர்ந்துண்டு யாரு முதல்ல குடிக்கிறது? இப்ப அவளுக்குள்ள நிறைய பேர் இருப்பாளே, மகாபலி சக்கரவர்த்தி இருக்கா, நமூச்சி இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அசுரால ஹெட்டு பலி சக்கரவர்த்தி தான் இந்த டைட்டிலேயே ஹெட்டு. ஸோ அப்போ வந்து இவாள்லாம் வந்து எப்படி வந்து அவளுக்குள்ளேயே யூத்தனா ஆக்சுவலி யூத்த அப்படின்னா ஹேர்டு, அப்போ கூட்டம். இந்த அசுர கூட்டங்களுக்குள்ளேயே நீ என்ன பண்ணின குருவாயிரப்பா? நீ வந்து உத்யுத்ஸ்வ யூத்திய கலகாகா, நீ கலகத்தை உண்டு பண்ணிட்ட, நீ சண்டையை உண்டு பண்ணிட்ட. இப்ப அவள்லாம் வந்து நான் யாரு குடிக்கிறது, எனக்கு வேணும்னுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ஸ். உடனே கடவுள் என்ன பண்றாரு? ஷியாமாம் ருச்சாபி வச்சசாபி தனும் ததானி பிராப்தோசி துங்க குச்ச மண்டல பங்குராம் துவம் பீயூஷ கும்ப கலகம் பரிமுச்சிய சர்வே திருஷ்ணா குலா பிரதிய. ஹலோ, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். என்ன ஒன்று ஷியாமாம் ருச்சாபி வச்சசாபி தனும் ததானீம் பிராப்தோசி துங்க குச்ச மண்டல பங்குராம் துவம் பீயூஷ கும்பகலஹம் பரிமுச்சிய சர்வே திருஷ்ணா குலா பிரதியுத்சவ யுயுஸ்த்வ துரோஜ கும்பே. ஓகே, எப்படி இருக்குன்னா பரிமுச்சிய துவதுரோஜ கும்பே. ஓகே, பிரதியயுஹு, அப்படி பிரதியயுஹு இஸ் த இது धातु here, pratiyayuhu tadanim. Okay, shyamam ruchapi vachasapi tanum tadanim
பிராப்தோசி துங்க குச்சமண்டல பங்குராம் துவம். ஓகே, அப்ப என்ன ஆயிடுறது? இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணின குருவாயிரப்பா? நீ உடனே பார்த்த. இப்ப நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லையா? பாவம், இவாள்லாம் நம்மள நாடி தானே வந்தா. அவளுக்காக நான் கொண்டு வந்ததை இவா எடுத்துட்டாளே. உடனே ஷியாமா ருச்சாப்பி வச்சசாப்பி தனும் ததானீம் ததானீம். ஓகே, ததானீம். அப்பொழுது நீ என்ன பண்ணினேன்னா, துவம் நீ ருச்சாப்பி வச்சசாப்பி அப்படின்னா, ருச்சானா ருச்சி, காம்ப்ளெக்ஷன், ஓகே, கலர். வயசாப்பி, ஓகே, வயசாப்பின்னா ஏஜ். ஷியாமாம், ஷியாமா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஷியாமாங்கிறது நம்ம ஷியாம் அப்படின்னு சொல்லுவோம். நீல நிறத்துல கடவுள் இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்கா இருக்கிறதுக்கு ஷியாம, ஷியாம மேகா அப்படின்னு சொல்லுவோம். ஷியாமா அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு சொல்லுவோம். ஸோ அந்த கிருஷ்ணரோட நேரம், கிருஷ்ணர் கிருஷ்ணரே அவதாரம் எடுக்கிறதுனால அந்த இதுல ப்ளூயிஷ். அப்ப ஷியாமாக்கு இன்னொரு இது இருக்கு, யூத். ஓகே, யூத். ரெண்டு மீனிங்கும் இருக்கு. அப்ப ஷியாமா ஒரு உமனாவும், ஒரு யூத் அப்படின்னா ஒரு யங் உமன். ஓகே, அவ ஷியாமா ருச்சா அந்த துங்க குச்சமண்டல பங்குராம் துவம் பிராப்தோசி. பிராப்தோசினா நீ என்ன பண்ணின? அந்த அந்த இதை ஃபார்ம் எடுத்துட்ட, அந்த அட்டைன் பண்ணின. என்ன ஃபார்ம்? ஒரு ஒரு யுவத்தியா, ஒரு யங் கேர்ளா. ஓகே, ஒரு யங் கேர்ள், ஒரு அழகான ஒரு யங் கேர்ளா நீ துங்க பங்குரா தனும் பிராப்த. அது என்னன்னா துங்க குச்ச மண்டல பங்குரா. அந்த அதாவதுமா இப்போ இது கவிஞர்கள்லாம் அவ எப்படி மோகினி அவதாரம் எடுத்தா அப்படிங்கிறத நாராயண பட்டத்திரி இமேஜின் பண்றார். அப்ப இமேஜின் பண்ணும்போது மோகினி அவதாரத்துல கடவுள் அழகா இருப்பா, அவ மோகினி ஆட்டமா இருக்கா அப்படின்னா அவ அழகா இருக்கான்னு அர்த்தம். அந்த அழகு எப்படி இருக்குமான்னா, அந்த இடை ரொம்ப சின்னதா இருக்குமா, அந்த மார்பகங்கள் பெருசா இருக்குமா. சோ அதை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அது கவிநயத்தோட வர்ணிக்கிறார். அவ மெதுவா நடக்கிறா. ஏன் அப்படின்னா அவளோட உடம்பையே அவ தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான், அதனாலதான் அந்த வேர்டு குச்சமண்டல பங்குராம் துவம் துங்க. Okay, so her body itself is bent because of her weight, and her hips, waist is very slender. இந்த மாதிரி ஒரு வர்ணிக்கிறார் அவர். பீயூஷ கும்ப கலம் அகம் பரிமுச்சிய சர்வே திருஷ்ணாகுலாக பிரதியுகு த்வதுரோஜ கும்பே. அப்போ என்ன பண்றாராம் இவர்? என்ன பண்றார் இப்போ? இவ ஒரு அழகான ஒருத்தி வந்திருக்கா. அப்ப எல்லா சர்வே என்னத்த பீயூஷ கும்ப கலகம் பரிமுச்சிய. உடனே இந்த அசுரால்லாம் பாருங்க, அவள்கிட்ட தமோ குணம் தானே இருக்கு. அந்த இதையே மறந்துட்டாளாம், அந்த அமிர்த கலசத்தையே மறந்துட்டாளாம். இந்த அழகான பெண்மணியை பார்த்த உடனே எல்லாரும் அந்த கலசத்தையே விட்டுட்டு, ஓகே, எல்லாரும் அவளுக்கு தே ஆர் இன்ஃபேச்சுவேட்டட். என்னன்னா அவ மேல அவளுக்கு ஆசை வந்துடுறது, அந்த பெண்மணி மேல. அப்போ என்ன பண்றானா, திருஷ்ணா குலாகா. அவளுக்கு திருஷ்ணானா என்னது நம்ம சொல்லுவோம்? அவள் தாகம். they are all affected by what thirst to go to that woman. The woman is attracting them. அதனால அவ என்ன பண்றானா, பிரதியுகுனா அவள் கிட்ட போனா. ஓகே, அவகிட்ட they approached her, they went near her. அவ பக்கத்துல போறாள். எல்லாரும் அந்த அமிர்த கலசத்தை மறந்துட்டார். சோ பகவான் ஒரு அவதாரம் எடுத்து அவளோட அந்த பகவானோட அழகை பார்த்து இந்த அசுரர்கள்லாம் தங்கிட்ட இருக்கிற சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு அந்த அமிர்த கலசத்தையே விட்டுட்டு இவ பக்கமா எல்லாரும் திரும்பி வந்துடுற. இதுவும் யார் பண்ணியிருக்கா? பகவானோட லீலை. ஓகே, காத்வம் மிருகாட்சி விபஜஸ்வ. ஓகே, காத்வம் மிருகாட்சி விபஜஸ்வ சுதாமி மாமி மாமிதி
ஆரூட ராக விவசான பியா சத்தோ மூணு சத்தோ பியா சத்தோ மூணு அமூணு விஸ்வஸ்யதே மயி கதம் குலட்டாஸ்மி தைத்யா இத்யா லபன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. எப்படி கூப்பிடுறா பாருங்க அவளை. காத்வம், நீ யாரு? மிருகாட்சி, மிருகம் போல. மிருகம்னா இந்த இடத்துல மான், அக்ஷி கண்ணு, மான் விழியை கொண்டவளே நீ யாருமா? அவெல்லாம் கேக்குறா. ஓகே, விபஜஸ்வன்னுடுறா. எப்படி பாருங்க, விபஜஸ்வ. அவளை பார்த்த உடனே நீ இப்படி அவ்வளவு அழகா இருக்கியே, மான் கண்ணோட இருக்கியே, நீ அழகானவளே. விபஜஸ்வ, துவம் விபஜஸ்வ, நீ எல்லாத்தையும் எங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துரு. நீயே பங்கு போடுமா, அந்த கலசத்தையே கொடுத்துடுறா இவ. நீயே வந்து உன அவளை பார்த்தோன்னா அவகிட்டயே வந்துட்டு விபஜஸ்வ அப்படின்னு விடுறா. சுதம், ஓகே, என்ன சொல்ற? சுதாம் இமாம் இத்தி, ஓகே, அபியாச்சத்தை அவள்லாம் வந்து சொல்லிட்டு ஆரூட ராக விவசான். ஓகே, ஆரூட ராக விவசான். ஆரூட ராக விவசான்னா, ராகம்னா என்னது? டிசையர். அந்த விவஷ், they are becoming passionate. அவெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல, அவளுக்கு அப்படியே ஒரு அவ மேல ஒரு டிசையர் வருது. ஆரூட, ஆரூடனா ஏறது அப்படின்னா அவளுக்குள்ள வரதான் அந்த ஆசை அவளை தூண்டிட்டு என்ன சொல்றா அவ? ஹே மிருகாட்சி, காத்வம் இமாம் சுதா விபஜஸ்வ. வாமா இங்க, மான் போல விழி உள்ளவளே, இந்த வா இங்க, இங்க வந்து எங்க எல்லாருக்கும் நீயே பங்கு வைமா இந்த அமிர்தத்தை அப்படின்னு. ஐத்தி அபியாச்சத்தக, யாரெல்லாம் வந்து அவள்லாம் அபியாச்சத்தக பெக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் ஆரூட ராக விவசான் எல்லாருமே எதனால? ஏன்னா அவளுக்குலாம் அப்படியே இதா இருக்கு. அமூன், அவளுக்கு அமூன்னா அந்த இது அஸ், நம்ம எல்லாம் படிக்காத ஒரு சர்வநாம சப்தம், அசௌ சப்தம். அதுல அமூங்கிறது பகுவச்சனம். ஓகே, அதுல வந்து அவ எல்லாருக்கும், யாராவது படிச்சிருக்கேளா? மேபி ஐ எம் ராங் ஆல்சோ, யாராவது படிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ வந்து அமூன், அந்த அமூனுன்னா தெம் அப்படின்னு. அப்ப அவளுக்கெல்லாம் அவள் உள்ளெல்லாம் அந்த பேஷன் வந்துடுறதா அவ மேல. அவளை கூப்பிட்டு நீயே எங்களுக்கெல்லாம் பரிமாறுமா, பிரிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிடுறா. விஸ்வஸ்யதே மயி, ஓகே, கதம் குலட்டாஸ்மி தைத்யா இத்யா அலப்பன்யபி சுவிஸ்வசிதா தானீஹி. ஓகே, ஆலாப்பன் அப்படியே சொல்றா, அப்படியே சொல்றா. ஆலப்பன், லப்பத்தி, லப்பத்தி சில சமயம் இந்த நம்ம சும்மா அப்படியே சொல்லறது, இந்த புலம்பரான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவ சொல்றாளாம். அவ வந்து என்ன சொல்றா? குலட்டாஸ்மி அவ சொல்றா. நான் வந்து ஐ எம் நாட், நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒரு தெய்வ பெண்மணிலாம் கிடையாது. குலட்டா, குலட்டாங்கிறது நம்ம தமிழ்ல இதா சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட் வேர்டு. ஓகே, இட்ஸ் அ ஓர், இட்ஸ் அ ப்ராஸ்டிடியூட், அந்த மாதிரி வேர்டு தான் குலட்டா. குலட்டா ஸ்திரீனா நல்ல கேரக்டர் இல்லாத ஸ்திரீ. நான் அப்படிப்பட்டவளாச்சே. மயி கதம் விஸ்வசத்தே, நீ எப்படிமா என்ன வந்து தைத்தியா அசுராஹா, நீங்கள்லாம் என்ன நம்புறேன்? நான் வந்து நல்ல பெண்மணியே கிடையாது பாருங்க. அவ அப்படி சொல்றா. இத்தி ஆலப்பன் அப்பி சுவிஸ்வ சிதான் அதானிஹி. ஓகே, இப்போ இருந்தோ அவ நீ என்ன வாயால சொல்லிட்டு இருக்கா? யார் இதெல்லாமே? பகவான் தானே பண்ற. பகவான் வந்து வாயால சொல்றான். என்ன தைத்தியா, நீங்கள்லாம் என்ன நம்பி இந்த அமிர்த கலசத்தை கொடுக்குறீங்களா? ஐயோ, நான் நல்ல பெண்மணியே கிடையாதே அப்படின்னு வாயால சொன்னாலும், ஓகே, நீ வந்து எப்படியோ அவளை வந்து மயக்கி சுவிஸ்வசித்தான் அத்தானிஹி, உன்னை ஃபுல்லா நம்ப வச்சுட்ட. உன் மேல ஃபுல் நம்பிக்கைய அவ வைக்கிற மாதிரி நீ பண்ணிட்ட. சோ அவ எல்லாருமே உன் பக்கத்திலேயே வந்து, நீ வா, நீ யாருமா? நீ மான் விழியாளே, மானை போல விழி இருக்கிறவளே, நீயே இந்த
அமிர்தத்தை எல்லாருக்கும் பங்கு வை அப்படின்னு நீ சொல்லும் பொழுது, ஆனா நீ சொல்ற அவள்லாம் சொல்லும் பொழுது நீ சொல்ற, நான் வந்து நல்ல கேரக்டர் இருக்கிறவா கிடையாது அசுராலே, நீங்கள்லாம் என்ன நம்புறேள், எப்படி நம்புறேள் அப்படின்னு சொல்லிட்டே உன்னுடைய பார்வையாலேயே நீ வந்து அவள் எல்லாம் உன் மேலேயே வந்து ஃபுல் நம்பிக்கையும் வைக்கிற மாதிரி நீ பண்றைய குருவாயிருப்பா அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். ஓகே. மோதாத் சுதா கலசம் மேஷு ததத்சு சாத்வம் துஷ்சேஷ்டிதம் மம சஹத் த்வமிதி ப்ருவாணா பங்கி பிரபேத வினிவேஷித தேவ தைத்யா லீலா விலாச கதிபிஹி சமதாஹ சுதாம் தாம். மோதாத் சுதா கலசம் ஏஷு ததத்சு, அதாவது மோதாத்னா சந்தோஷத்தோட, ஓகே, filled with joy. சுதா கலசம் ஏஷு when அவ கொடுத்த போது, கலசம் ஏஷு அவர்கள் கொடுக்கும்போது, ததத்சு சாத்வம் துஷ்சேஷ்டிதம் மம சஹத்வம் இதி ப்ருவாணா. அவ வந்து பாருங்க, கடவுள் என்ன சொல்ற, அவ வந்து மோகினி ரூபம், சாங்கிறது கடவுள் தான். ஆனா இப்ப மோகினி அவதாரம் எடுத்திருக்கார். சா பெண்மணி, துவம் மம துஷ்சேஷ்டிதம் சகத்வம். பாருங்கோ, நான் ஏதாவது தப்பா பண்ணினேன்னா என்ன நீங்க கண்டிப்பா சகிச்சுக்கணும், நீங்க எல்லாரும் என்னோட பொறுத்து போகணும். ஓகே. இத்தி ப்ருவானா சொல்லிண்டே என்ன பண்றாங்களாம், பங்கி பிரபேத வினிவேஷித தேவ தைத்யா. அவ என்ன பண்றாளா, பங்கி பிரபேதித்த, அதாவது எப்படி பண்றா, தேவாகளையும் ஒரு ரோலையும் அசுரர்களை ஒரு ரோலையும், பங்கி பிரபேத வினிவேஷித தேவ தைத்யா. அப்போ டிஃப்ரெண்ட் பங்கி பிரபேதனா டிஃப்ரெண்ட் ரோஸ், 2 ரோல உட்கார வைக்கிறான். எப்படி வினிவேஷித்தன உட்கார வைக்கிறது, சீட்டன். ஓகே, உட்கார வச்சிருக்கா. எப்படி, யார, ஒரு ரோல தைத்தியர்களை, ஒரு ரோல இவாள அசுர தேவாச. ஓகே, தேவர்களை ஒரு ரோலையும் அசுரர்களை ஒரு ரோலையும் உட்கார வச்சுட்டு, லீலா விலாச கதிபிஹி தாம் சுதாம் சமதாஹா. அப்படியே சாமிங்கா, அப்படியே குலுங்கி ஆடிண்டு நடந்துண்டு மெதுவா வந்துண்டு அந்த கரடி எடுத்து எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்குறா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே வரா. ஓகே. இப்போ இந்த அசுரா எல்லாரும் ஃபுல் பாட்டையே வந்து கொடுத்துடுறா மோகினிட்ட. மோகினி என்ன சொல்றா, நான் என்ன தப்பு பண்ணாலும் முதல்ல டிஸ்க்ளைமர் போட்டு விடுறா. ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பா இல்லையா, அது மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டுட்டு, நான் வந்து என்ன தப்பு பண்ணாலும் என்னோட பொறுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தான் அப்படியே தன்னுடைய அந்த மயக்கிற பார்வையெல்லாம் வச்சுண்டு 2 பேரையும் தனித்தனி ரோல உட்கார்ந்துண்டு அப்படியே தேவர்களுக்கு வந்து அப்படியே அமிர்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே, சமதாகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரா. அந்த அந்த சுதாம் நெக்டர், அந்த அமிர்தத்தை. ஓகே. அஸ்மாஸ்வியம் பிரணயினீத்ய சுரேஷு தேஷு ஜோஷம் ஸ்திதேஷு அத சமாப்ய சுதாம் சுரேஷு த்வம் பக்தலோக வசகோ நிஜரூபமேத்ய ஸ்வர்பானும் மர்த பரிபீத சுதம் வியலாவீஹி. என்ன எடுத்து அத, அப்போ என்ன எடுத்து அத அஸ்மாசு இயம் பிரணயினி, இயம் அஸ்மாசு பிரணயினி. அப்போ தேஷு அசுரேஷு ஜோஷம் ஸ்திதேஷு அத சமாப்பிய சுதாம் சுரேஷு. அவள்லாம் வந்து அவள்லாம் எப்படி இருக்கலாம் பாவம், அந்த அசுரர்கள்லாம் சைலண்டா உட்காந்துருக்கலாம். இவளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம், அதனால நம்ம கிட்ட வந்து கொடுக்கதான் போறா அப்படின்னு பிரியமா உட்கார்ந்து இருக்கிறவா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காளாம். ஜோஷம் ஸ்திதேஷு அப்படின்னா சைலண்டா இருந்துட்டு இருக்காளாம். பக்தலோக வசகத்துவம்
ஓகே. சுதாம் சுரேஷு சமாப்பிய நிஜரூபம் ஏத்திய என்ன பண்றா பகவான் என்ன பண்றாரா, பக்தலோக வசக, பக்தலோக பக்தனா யாரு இருக்காளோ அவன்கிட்ட நீ வந்து அவனுக்கு காத்துட்டு இருப்பிய குருவாரப்பா சர்வீஸ் பண்றதுக்கு. அப்ப அவாகிட்டயே நீ வசம் ஆயிடுவியே. நீ இப்ப இந்த தேவர்களுக்கெல்லாம் வசம் ஆயிட்ட. நீ என்ன பண்ற, எல்லா தேவர்களுக்கும் அந்த அமிர்தத்தை பிரிச்சு கொடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ற, நிஜரூபம் ஏத்திய உடனே என்ன பண்ணிடுறானா, தன்னுடைய சுயரூபத்தை சொந்த ரூபம். இவ்வளவு நேரம் மோகினியா இருந்திருக்கார் இல்லையா, அப்போ அர்த்த பரிபீத்த சுதம் ஸ்வர்பானு வியலாவீகி. இவர் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த அமிர்தத்தை கொடுக்கும் பொழுது இந்த ராகு, ஓகே, ராகு வந்து என்ன பண்றான்னா, ராகுங்கிறவன் ஒரு அசுரன். அவன் என்ன பண்றான், அவன் பாக்குறான், ஓ இது என்னமோ திருடுதனம் நடக்கிறது இங்க, அதனால நம்ம கண்டிப்பா நம்மளும் போய் உட்காந்து போன்னுட்டு தேவர்களை மாதிரி அவனால அசுர ரூபத்துல வர முடியாது. சோ அவன் என்ன பண்றான்னா, தேவர்கள் மாதிரி ரூபம் எடுத்துட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல போய் உட்காந்துடுறான். அதனாலதான் அவனுக்கு ஸ்வர்பானுன்னு பேரு. ஆக்சுவலி ராகுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்வர்பானுன்னு பேரு. ஓகே, அவன் வந்து என்ன பண்றான், வந்து உட்காந்துடுறான். வந்த உடனே அவன் வந்து நைஸா கொஞ்சம் அவனும் வாங்கிட்டு விடுறான், கொஞ்சம் குடிக்கிறான். ஓகே, அவன் வந்து பாதி ஹாஃப் அர்த்த பரிபீத்த சுதம். இதை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதைய. ஸ்வர்பானு அவர் வியலாவீகி, உடனே கடவுள் பார்த்தார். அதை அவளுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஸ்வர்பானு குடிச்சான் கொஞ்சம் அப்படிங்கிறத பார்த்த உடனே அவர் வந்து தன்னோட சுய ரூபத்தை தன்னோட மகாவிஷ்ணு அந்த ரூபத்தை எடுத்துட்டு வியலாவீகி அப்படின்னு அப்படியே தலையை அப்படியே அறுத்துடுறார். அதனாலதான் ராகுக்கு வந்து தலை வந்து கிடையாது. ஓகே, அதனாலதான் பாம்பு தலை அவருக்கு இருக்கும். அது வந்து ஸ்டோரி, தனி ஸ்டோரி அது. ஸோ இப்போ என்ன பண்றாவா, ஸோ இப்போ வந்து எல்லா அசுரர்களும் பாவம் இவர் நமக்கே கொடுக்க போறார் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. அந்த காத்துட்டு இருக்கிற அசுராளுக்கெல்லாம் கொடுக்காம தேவர்களுக்கு வந்து லைனா வந்து உட்கார வச்சுட்டு தன்னுடைய அந்த கவர்ச்சியான தோற்றத்தை காமிச்சு அவளெல்லாம் மயக்கி அவளெல்லாம் வாயம் திறக்காம வச்சுட்டு எல்லா தேவர்களுக்கும் கொடுத்துட்டு கடைசியில இந்த ராகு கொஞ்சம் குடிச்சதை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து எல்லாம் காலி ஆயிடுத்துன்னு ஸ்வரூபம் ரூபத்தை எடுத்துட்டு அவரோட தலைய வெட்டிடுறார். இதுதான் 5வது. ஓகே ஓகே, இப்போ நம்ம 5 நிமிஷம் இருக்கு, 6வது கூட நான் பண்றேன். சுதாஹரண யோக்ய பலம் பரேஷு தத்வா கதே த்வயி சுரை கலு தே வியக்ருண்ணன் घोरेतमूर्छतिरणे बलिदैत्य माया व्यामोहिते सुरगणे त्वमिहा विरासीहि. ஓகே, இப்போ வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி போயிடுற त्वत्तः சுதாஹரண யோக்ய பலம் பரேஷு தத்வா த்வயி கதே தே. இப்ப என்ன ஆயிடுறது, நீ என்ன பண்ண, சுதாஹரண யோக்ய பலம் பரேஷு தத்வா த்வயி கதே. இப்போ அந்த டயத்துல உன்கிட்டேந்து அந்த நீ வந்து உன்கிட்டேந்து நீதான் வந்து யாரா வந்த, தன்வந்திரியா வந்த அமிர்த கலசத்தை உங்கிட்டேந்து வந்து புடுங்கி அசுரால்லாம் எடுத்துட்டா. ஆனா அவ என்ன பண்ணிட்டா, அவ வந்து கடைசியில அதுவும் போயிடுத்து. ஓகே, உன்னுடைய கையிலேருந்து அவ என்ன பிடுங்கினாலும் திருப்பியும் அவ யாருக்கு கொடுத்துட்டா, அந்த மோகினி ரூபமா இருக்கிற அந்த மோகினி தான் போயிட்டாளே,
அது திருப்பியும் அவளோட எனிமீஸ்க்கே அது போய் சேர்ந்துடுத்து. அப்படி நீயும் போயிட்ட. அதனால அவ என்ன பண்ணா, அந்த தேவ அவள்லாம் அசுராலாம் என்ன பண்றாளாம், சுரைஹை கலு தே வியக்ருண்ணன், உடனே சண்டை போட ஆரம்பிச்சாள். தே ஸ்டார்டட் ஃபைட்டிங். அவளுக்கு வருத்தமா தானே இருக்கும், நம்ம இவ்வளவு தூரம் இது பண்ணினோம், நம்மள்ட்ட இருந்து போயிடுத்தே அப்படின்னுட்டு சண்டை போடுறா. சண்டை போடும்போது அத்த கோரே ரணே, கோரே ரணே, கோரமா இருக்கான், ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கான். ஓகே. மூர்ச்சதி, மூர்ச்சதி அப்படின்னா இந்த இடத்துல வந்து மூர்ச்சமானாருங்கிறது கிடையாது. மூர்ச்சத்தினா அது வந்து ரொம்ப பெருசா எடுத்தான். அது என்ன சொல்றது, அது ஹைட்ஸை ரீச் பண்ணிடுத்தான். ஓகே. அது கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வளர்ந்துடுத்தான் அந்த சண்டை. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும்போது, ஓகே, பலி தைத்திய மாயா வியாமோகித்தே சுரகணே. இப்போ இந்த பலி நான் சொன்னேன் இல்லையா, பலி சக்கரவர்த்தி தானே. இந்த பலி சக்கரவர்த்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். நம்ம வாமன அவதாரத்துல பகவான் எப்படி பலி சக்கரவர்த்தி அவதாரம் எடுத்து இது பண்ண போறாருங்கிறத, 3 அடி மண்ணு கேட்க போறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். கட்டியத்து தான் வாமனான்னு நினைக்கிறேன் வந்து. அப்போ வந்து பலி சக்கரவர்த்தி இருக்கா, இவாளோட நைமூச்சி நிறைய பேர் இருக்கா, அந்த பேரெல்லாம். இப்போ அவளுக்குன்னா வந்து ரொம்ப கோபம் வந்து, அந்த பலி சக்கரவர்த்தி வந்து அசுரலே ஜென்ரலி தே ஹாவ் தட் மேஜிக்கல் திங் இன் தட். ஓகே. நம்ம இந்திரஜித் நம்ம ராவணனோட வதம் செய்யும் பொழுது அந்த இலங்கை போர்ல வந்து நம்ம பார்த்தா இந்திரஜித் வந்து எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி அசுராளுக்கெல்லாம் வந்து இப்ப அப்படி மாரீச்சன் வந்து மாயமானா வந்து தானே வந்து சீதைய அபகரிக்கிறதுக்கு உதவி பண்ண. ஸோ தே நோ ஆல் மேஜிக் தே டூ. ஸோ பலி சக்கரவர்த்தியும் என்ன பண்றாராம்னா, பலி தைத்திய மாயா வியாமோகித்தே. அப்போ இவாள்லாம் என்ன பண்றாள், அந்த சுரகணே தேவாஸ் எல்லாரும் ஃபெயிண்ட் ஆயிடுறாள். வாழலாம் இந்த இடத்துல எப்போ ஆயிடுறாளாம், பலி தைத்திய மாயா வியாமோகித்தே. வியாமோகித்தேன்னா அவள்லாம் அந்த அந்த அவருடைய மேஜிக்கால அவ எல்லாரும் மயக்கம் அடையறா. அப்போ என்ன பண்ற குருவாயூரப்பா, நீ அப்பவும் அவளை காப்பாத்துறதுக்கு நீ வந்துடுற. துவம், இங்க நீ என்ன பண்ற, துவம் இக இந்த இடத்துல ஆவிராசிஹி. அப்புறம் நீ என்ன பண்ணிடுற, அந்த பேட்டில் ஃபீல்டுக்கே வந்துடுற. நீ வந்துடுற அந்த பேட்டில் ஃபீல்டு. எல்லாரும் சண்டை போட்டு இருக்கா. அப்போ பெருசாயிடுறது. ஐயோ சண்டை ரொம்ப பெருசாயிடுத்து, நம்ம என்ன பண்ணலான்னு நீ யோசிக்கிற. அது அது அந்த டயத்துல பலி சக்கரவர்த்தி என்ன பண்றார், எல்லாரையும் மயக்கம் போட, எப்படி லக்ஷ்மணன் எல்லாம் மயக்கம் போட வச்சானோ இந்திரஜித், நம்ம ராமாயணத்துல படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து மயக்கம் போட வச்சிடுறா எல்லா தேவர்களையும். அது பார்த்த உடனே உன்னால தாங்க முடியல குருவாயூரப்பா. நீ என்ன பண்ணின, உடனே நீ அந்த இடத்துல நீ வந்து வந்துட்ட. ஸோ எல்லாரும் வந்து இந்த பேட்டில் வந்து அவளோட சண்டை வந்து ரொம்ப சிவியரா ஆயின்னு இருக்கு, ரொம்ப இன்டென்ஸா ஆயின்னு இருக்கு. அப்புறம் தேவாஸ் எல்லாரும் அந்த பலி பிராக்டிஸ் பண்ண மேஜிக்கால மயக்கம் போட்டு அசுர பலிக்கு அவள்லாம் விழுந்ததுனால நீ உடனே அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்ட. இந்த அடுத்த ஸ்லோகம் பண்றேன், பிகாஸ் அடுத்த ஸ்லோகம் இஸ் ஒன்லி நேம்ஸ். ஓகே, ஐ டோன்ட் இது வந்து ஒன்லி நேம்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் ஈஸியா, there is nothing to say much. துவம் காலனேமி மத மாலி முகாஞ்ச கந்த சக்ரோ ஜகான பலிஜம்பபலான் சபாகான் शुष्कार दुष्करवधे नमुचौ चलूने फेने नारदगिरा ஞருணோ ரணம் துவம். அவ்வளவுதான். எல்லாம் யாரெல்லாம் பகவான் வந்து இது பண்றார். அத்த துவம், துவம் நீ என்ன பண்ற, காலநேமீம் மாலி முக்கான் அப்படின்னா மாலி முதற்கொண்டு மற்றவர்கள். அப்போ காலநேமிங்கிறவன் மாலி மற்றும் அவரோட சேர்ந்தவங்க,
ஜகந்த அப்படின்னா நீ அவ ஹரணம் பண்ணின, நீ அவளை யூ கில்ட் தெம், நீ அவளை ஹரணம் பண்ணின. சக்ரஹ, சக்ரோங்கிறது சக்ரஹ, சக்ரஹன்னா இந்திரன். ஓகே. ஜகான பலிஜம்பவலான் சபாகான். அப்போ சக்ரஹ இந்திர, சபாகான் இப்ப பாகாசுரா, சபாகான்னா பாகாசுரா கூட பலி ஜம்பவலான், பலி ஜம்ப வலா. ஓகே. ஜகான இப்ப இந்திரன் யாரெல்லாம் கொன்னா? அந்த பகாசுரன், பலி, ஜம்ப, வல, இந்த 4 அசுரர்களை இந்திரன் கொல்றான். சுஷ்கார்திர துஷ்கர வதே. பாருங்கோ, இப்ப இதுலயும் ஒவ்வொருத்தரும் வரம்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கா. ஓகே. இப்ப நமுச்சிங்கிறவன் வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். ஏன்னா எந்த வெட்டா இருக்கிற எதுவும் என்னை கொல்லக்கூடாது, ட்ரையா இருக்கிற வெப்பனும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்ட்டு பாருங்கோ. இப்படி வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். சுஷ்கார்திர துஷ்கர வதே. ஓகே. அப்போ நீ என்ன பண்ற குருவாயிருப்பா? நமுச்சோ ச லூனே பேனேன நாரதகிரா ரணம் துவம் ஞருணக. ஓகே. அப்போ என்ன பண்ற? நமுச்சிங்கிறவன் அவனுக்கு எதையுமே ட்ரையாவும் இருந்தா கொல்ல முடியாது, வெட்டா இருந்தாலும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி அந்த ஒரு ஆயுதம் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நீ என்ன பண்ற? நமுச்சிய எதை வச்சு கொல்றாளான்னா அந்த ஃபோம். அதாவது நாரதர் அட்வைஸ் முன்னாடியே பண்ணி, நாரதரோட அட்வைஸ நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நாரதகிரியா அப்படிங்கிறது ரெண்டு இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாரதகிராக்கு அந்த பக்கம் நமுச்சௌச்ச லூனே பேனேன நாரதகிரா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெருணக ரணம் துவம் அப்படின்னா நாரதர் சொன்னதுனால நெருணக நீ ஸ்டாப் பண்ணினே, ரணம் பேட்டில, துவம் நீ பேட்டில ஸ்டாப் பண்ணினேன்னு எடுத்துக்கலாம். இல்லை நமுச்சௌ ச லூனே பேனேன நாரதகிர, நாரதர் சொன்னது, நாரதரோட அட்வைஸ் பண்ணி நமுச்சிங்கிறவரை எப்படி கொண்டானா அந்த ஃபோம், இந்த ஃபோம் வருமே அந்த சோப்போட நுரை, அது வெட்டாவும் இருக்காதான், ட்ரையாவும் இருக்காதான். அதை அதனாலதான் அவனை கொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த ஃபோம்ங்கிறத வச்சுண்டு அப்படின்னு பாகவதத்துல அந்த காலத்துல சோப்பு அதெல்லாம் போட மாட்டால. ஃபேன அப்படின்னாலே சோப்பு தான். அது ஃபேனக்கம் அப்படின்னா சோப் விச் ஹாஸ் காட் லேதர். ஃபேனக்கம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வியாவகாரிக சப்தால பிரவேசகாலேயே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபேனக்கம்னா சோப்பு. இப்ப ஃபேனேன அப்படின்னா அந்த சோப்போட லேதரோட ஃபோமோட, அந்த ஃபோமால அவளை கொல்றான். அந்த ஃபோமை ஒரு ஆயுதமா கன்வெர்ட் பண்ணி அவரை கொல்லணும் அப்படின்னா பகவானோட அருளாலதான் முடியும். ஓகே. அந்த நமுச்சிங்கிறவரை அப்படி கொல்றான். கொன்னுட்டு நாரதகிரா, நாரதரோட அட்வைஸ்ல ரணம் ஞருணக நீ ஸ்டாப் பண்ணிட்ட பேட்டில, சண்டைய. ஓகே. ரணம்னா யுத்தம். ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸோ யாரெல்லாம் கொண்டு இருக்கா? காலநேமி, மாலி முக்கான் அப்படின்னா அவர் மாதிரி நிறைய அசுராஸ். அப்புறம் இந்திரன் பலி, ஜாம்பா, பாலா, பாகாசுரா அவளோட சேர்ந்து கொண்டுட்டா. அப்புறம் நமுச்சி ஒரு சாலிடோ லிக்விடோ கொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு ஃபோம் மாதிரி ஒரு பொருளை வச்சு கொண்டுருக்கா. ஓகே. அது நாரதர் சொன்னோன்னா நீ பேட்டில் நிறுத்திட்டே குருவாயிருப்பா அப்படின்ட்டு 7th சொல்றோம். இன்னும் there are 3 more slokams we will see in the next. Okay. Then sorry mama, finished. 1 minute, stop the recording.